அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடிப்படை கடமைகள் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம ஏற்கனவே ஆர்டிக்கல் 1ல இருந்து 51 வரைக்கும் ஃபுல்லாவே பார்த்துருக்கோம். பார்ட் வைஸ் பார்த்துருக்கோம். பகுதி 1 என்ன சொல்லுது, 2 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்ட் வைஸ் பார்த்துருக்கோம். இது நம்ம அடிப்படை கடமைகள் அதுக்கு அடுத்தது வந்திருக்கு. இது எதுல இருக்கு அப்படின்னா பார்ட் 4A இருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் 1 2 3 4 அப்படின்னு பார்த்துருப்போம். இது என்னது 4A அப்படின்னா இது ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமா புதுசா சேர்த்த ஒரு பகுதி. அதனால பகுதி 4A அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதோட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 51A. ஓகேவா? 51Aன்னு ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் இருக்கு. அதுக்கு கீழே ஒரு 11 கடமைகள் இருக்கு. இதெல்லாம் சேர்த்துதான் நம்ம அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு குடிமகனுக்குமே பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லி சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உரிமைகள் இருக்கு. அப்போ உரிமைகளை அனுபவிக்கிற அதே வேளையில கடமையும் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்றது சேர்த்திருக்காங்க. ஓகேவா? பொறுப்புள்ள இந்திய குடிமகளாகிய நமக்கு உரிமைகளும் கடமைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? அப்போ நம்ம உரிமையை அனுபவிக்கும் போது கடமையும் என்ன பண்ணணும், மனசாட்சியோட நிறைவேற்றணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த கடமைகள் நாட்டோட சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நம்மளோட சட்டப்பூர்வ பொறுப்புகளை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்மளுக்கு டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி தான் நம்மளுக்கு என்ன இருக்கு, அடிப்படை கடமைகள் அப்படின்றது இருக்கு. நம்மளோட சமூகம் மற்றும் தேசம் முழுவதிலும் முன்னேற்றத்திற்கு பங்களிக்கிற விழுமியங்களையும் லட்சியங்களையும் பிரதிபலிக்கிற அளவுக்கு பரந்த அளவிலான பொறுப்புகளை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான போது அதுல அடிப்படை கடமைகள் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல, வெறும் அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ அடிப்படை கடமைகளை எங்க கொண்டு சேர்க்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 1976 தான் என்ன பண்றாங்க, சேர்க்கிறாங்க. ஏன் அப்ப சேர்க்கிறாங்க அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அரசோட கடமைகள் வழிகாட்டு நெறிமுறைகளாக வரையறுக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது ஒரு கவர்மெண்ட் என்னென்ன செய்யணும் அப்படின்றத டிபிஎஸ்பில சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு குடிமகன் என்னென்ன செய்யணும் அப்படின்றது சொல்லல இல்லையா, அதனால நம்மளுக்கு அடிப்படை கடமைகளை சேர்க்கிறாங்க. எப்போ 1976 சேர்க்கும் போது எங்க இருந்து எடுத்திருக்காங்க, எந்த நாட்டுல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி இந்த அடிப்படை கடமைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் வரும். சோவியத் ஒன்றியம், முன்னாள் சோவியத் ஒன்றியத்துல இருந்து என்ன பண்றாங்க, எடுத்து சேர்க்கிறாங்க. அடிப்படை கடமைகள் கொண்டு வர்றதுக்கான அவசியம் என்ன, 1950 என்னாச்சு, சுதந்திரம் அதாவது குடியரசு ஆச்சு, கான்ஸ்டியூஷன் அமலுக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது அடிப்படை கடமைகள் 1976 ஏன் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் உள்நாட்டு நெருக்கடி நிலை. ஓகேவா? 1975 இருந்து 1977 வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது உள்நாட்டு கலவரம் அப்படின்றது வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மக்கள் நிறைய பொது சொத்துக்களை வீணாக்கியிருக்காங்க. நிறைய பஸ்ஸை கொளுத்துறது, கவர்மெண்ட் பில்டிங் இடிக்கிறது, பேங்க்கை சூறையாடுறது, இந்த மாதிரி நிறைய அட்டூழியங்கள் பொதுமக்களால் செய்யப்பட்டிருக்கு. அதை பார்த்து இந்திரா காந்தி என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க அடிப்படை கடமைகள் வயலேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போய் வாங்குறாங்கல்ல, அப்போ அடிப்படை கடமைகள்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அதனால 1976 சர்தார் ஸ்வரன் சிங் அப்படின்ற ஒரு தலைமையில ஒரு குழுவை அமைக்கிறாங்க. மக்களுக்கு அவங்களோட கடமையை வலியுறுத்துறதுக்கு சில விதிகளை உருவாக்கி கொடுங்க, கான்ஸ்டியூஷன்ல சேஞ்சஸ் பண்ணி கொடுங்க அப்படின்றதுக்காக சொல்றாங்க. அப்போ அந்த குழு என்ன சொல்றாங்க, அரசியலமைப்போட கடமைகளை தனித்தனி அத்தியாயத்துல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்றாங்க. ஓகேவா? அப்ப குடிமக்கள் தங்களோட உரிமைகளோட சேர்த்து கடமையும் கொண்டு வரணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதன் மூலமா 1976 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமா நம்மளுக்கு கவர்மெண்ட்ல இருந்து என்ன பண்றாங்க, அரசியலமைப்பை திருத்தி அரசியலமைப்பு கடமைகளை அரசோட அதாவது குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகளை வலியுறுத்தணும் அப்படின்றதுக்காக 51A அப்படின்றத சேர்க்கிறாங்க. பார்ட் 4A அப்படின்றத சேர்க்கிறாங்க. ஆரம்பத்துல 10 அடிப்படை கடமைகள் அப்படின்றது இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ 11 இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வரன் சிங் கமிட்டி சொல்லும்போது 8 கடமைகளை சொல்லியிருந்தாங்க. ஆனா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது அதை 10 கடமையா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 11வது கடமையா எப்போ வந்திருக்கு, 2002 86வது சட்ட திருத்தத்தின் மூலமா என்ன சேர்க்கிறாங்க, 11வது அடிப்படை கடமையை சேர்க்கிறாங்க. ஓகேவா? ஸ்வரன் சிங் கமிட்டி என்ன சொன்னாங்க, 8 கடமைகளை சொல்லியிருக்காங்க.
ஆனால் 76ல் 42வது திருத்த சட்டம் மூலமாக 10 கடமைகளை வந்து சேர்த்தாங்க. 11வது கடமையாக எப்போ சேர்க்குறாங்க, 2002ல் சேர்க்குறாங்க. அது என்ன அப்படின்னா 51K அப்படின்னு சொல்கிறோம், கல்வி கற்கும் உரிமை. ஓகேவா, ஒரு 6 வயசுலேருந்து 14 வயசுக்குட்பட்ட குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இலவசமாகவும் கட்டாயமாகவும் கல்வி கொடுக்கணும் அப்படின்றது அவங்க குழந்தையோட பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோடையோ கடமை அப்படின்றத சேர்க்குறாங்க. ஓகேவா, அப்போ 11 கடமைகள் இப்போதைக்கு இருக்கு. ஆரம்பத்தில் ஸ்வரன் சிங் கமிட்டி 8 கடமைகளை சொல்லிச்சு, 10 கடமைகளை எழுதினாங்க. கடைசியாக 11வது ஒன்று சேர்த்தாங்க 2002ல் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த 11 கடமைகளையுமே ஒன்று தனித்தனியாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரே விதியின் கீழே 51A அப்படின்ற விதியின் கீழே லைனாக ஏபிசிடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது என்னென்ன அப்படின்றத பார்க்குறோம். 51Aல இருக்கிற அடிப்படை கடமைகள் எல்லா குடிமகனுக்கும் மட்டும்தான். ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கணும். இது வந்து ஏலியன்ஸ்க்கு கிடையாது. இந்திய குடிமகனாக இருந்தால் மட்டும்தான் இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்றது இருக்குது. ஓகேவா, அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். 51Aல சப்கிளாஸ் வந்து ஏ என்ன சொல்லுது, அதாவது ஏ என்ன சொல்லுது அப்படின்னா அரசியல் அமைப்பை கடைபிடிக்கணும். எந்த ஒரு தனி மனிதனும் என்ன பண்ணணும், நம்மளோட நாட்டோட உச்சபட்ச சட்டமாக இருக்கிற அரசியல் அமைப்பை கடைபிடிக்கணும். அந்த அரசியல் அமைப்பை எழுதினவங்களோட லட்சியங்கள் மற்றும் தேசிய கொடி, தேசிய கீதம் இது எல்லாத்தையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்ததா பி என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க. நமது தேசிய சுதந்திர போராட்டத்துக்கு உத்வேகம் அளித்த உன்னத லட்சியங்களை போற்றி பின்பற்றணும். அதாவது நம்மளோட இந்தியா வந்து 200 வருஷமா ஆங்கிலேயர்கள் பிடியில் இருந்துச்சு இல்லையா, அப்போது அதை வந்து ஒரு தேசியம் அப்படின்ற நிலைமையில மாற்றி நம்மளுக்கான சுதந்திரத்துக்காக போராடின மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சி, இப்போ 51Aல சி என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவோட இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை காப்பாற்றணும். ஓகேவா, டி என்ன சொல்லுது, நாட்டை பாதுகாக்கவும் அழைக்கப்படும் போது தேசிய சேவையாற்றவும் வரணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, அடுத்து இ என்ன சொல்லுது அப்படின்னா மதம், மொழி, பிராந்தியம் அல்லது பிரிவு வேறுபாடுகளை கடந்து இந்தியாவின் அனைத்து மக்களிலையும் நல்லிணக்கத்தையும் பொது சகோதரத்துவத்தையும் மேம்படுத்தணும். பெண்களின் கண்ணியத்திற்கு கேடு விளைவிக்க கூடாது அப்படின்னு சொல்றது ஆர்டிக்கிள் 51Aல இ. எஃப் என்ன சொல்லுது, நமது கலப்பு கலாச்சாரம், நம்மளோட பண்பாடு பாரம்பரியத்தை போற்றி பாதுகாக்கணும். ஓகேவா, அடுத்ததா எஃப்க்கு அப்புறம் ஜி என்ன சொல்லுது, காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வனவிலங்குகள் உள்ளிட்ட இயற்கை சூழலை பாதுகாத்து மேம்படுத்துவதும் உயிரினங்கள் மீது கருணை கொள்வதும் வேணும் அப்படின்னு சொல்லுது. ஹெச் என்ன சொல்லுது, அறிவியல் மனப்பான்மை, அதாவது அறிவியல் மனப்பான்மை, மனித நேயம் மற்றும் ஆய்வு, சீர்திருத்த மனப்பான்மையை வளர்ப்பது. ஓகேவா, ஐ என்ன சொல்லுது, பொது சொத்துக்களை பாதுகாக்கணும், வன்முறையை தவிர்க்கணும். சரியா, அடுத்து ஜே என்ன சொல்லுது, தனிநபர் மற்றும் கூட்டு செயல்பாடுகளில் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க பாடுபடுவதன் மூலம் தேசம் தொடர்ந்து உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனை நிலையை அடைய வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து அவனோட துறையில சிறப்பா செயல்பட்டு நாட்டை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, கே என்ன சொல்லுது, அதான் நம்ம கடைசியா பார்த்தோம் 11வது சட்டம். 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி கொடுக்கறது பெற்றோர் மற்றும் பாதுகாவலரின் கடமை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இப்போ அடிப்படை கடமைகளோட முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தார்மீக மற்றும் குடிமை கடமைகள். நம்ம என்ன சொல்லுது, அடிப்படை கடமைகள் தார்மீக கடமையும் சொல்லுது, குடிமை கடமைகள் ரெண்டுத்தையுமே சொல்லுது அப்படின்றத சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம், 51Aல பி என்ன சொல்லுது, சுதந்திர போராட்டத்தோட உன்னத லட்சியங்களை போற்றணும் அப்படின்றது தார்மீக கடமை. அதுவே 51A என்ன சொல்லுது, 51Aல சப்கிளாஸ் ஏ என்ன சொல்லுது அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம், தேசிய கொடி, தேசிய கீதம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மதிக்கணும் அப்படின்னு சொல்லுது. இது வந்து ஒரு சிவிக் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சிவிக் ரைட்ல சிவிக் டியூட்டி அப்படின்னு சொல்றோம். அப்ப தார்மீக கடமையும் சொல்லுது, குடிமை கடமையும் சொல்லுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதோட அடிப்படை கடமை வந்து இந்திய பாரம்பரியத்துல வேரூன்றியது அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நம்ம புராணங்கள், மதங்கள், பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். பெண்களோட கண்ணியத்திற்கு குந்தகம் விளைவிக்க கூடாது அப்படின்றதெல்லாம் இந்தியாவோட பாரம்பரியத்துல இருக்கிற ஒரு நல்ல விஷயங்கள், அதை வந்து உள்ளடக்கி இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கடுத்து இது வெளிநாட்டினருக்கு பொருந்தாது, யாருக்கு பொருந்தும், குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், நீதிமன்றத்தால இதை செயல்படுத்த முடியாது. எப்படி டிபிஎஸ்பியை நீதிமன்றத்தால செயல்படுத்த முடியாதோ அதுக்கு பின்னாடியே வர அடிப்படை கடமையும் என்ன பண்ண முடியாது, நீதிமன்றத்தால செயல்படுத்த முடியாது. ஆனா அதுக்கான முக்கியமான சட்டம் இயற்றும் பொழுது அந்த சட்டத்தை என்ன பண்ணலாம், செயல்படுத்தும் பொழுது அதுல டீவியேஷன் வந்துச்சுன்னா கோர்ட்டுக்கு போகலாம். ஓகேவா,
அதை யார் செய்யணும்? அந்த சட்டத்தை அமல்படுத்துற அதிகாரம் யாருக்கு இருக்கு? நாடாளுமன்றத்துக்கு உண்டு. அடுத்தது அடிப்படை கடமைகளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பாக்குறோம். மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உரிமைகளின் முக்கியத்துவத்தை அடக்காமல் தனிநபர்கள் தங்கள் உரிமைகளைப் போலவே கடமைகளையும் சமமாக உணரச் செய்வதன் மூலம் ஒரு ஜனநாயக சமநிலையை நிறுவுவதில்தான் அடிப்படை கடமைகளின் தார்மீக மதிப்பு அடங்கியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒரு தனி மனிதன் அவனோட உரிமை மீறப்படுதுன்னு கோர்ட்டுக்கு போய் வாங்குறானோ, அந்த மாதிரி அவனோட கடமையை என்ன பண்ணணும்? புரிஞ்சு செயல்படும் பொழுதுதான் நம்மளுக்கு ஜனநாயக சமநிலை நிறுவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடிமக்களுக்கு அவங்களோட பொறுப்புகளை என்ன பண்ணுது? நினைவுபடுத்துறது. ஓகேவா? அப்போ குடிமக்கள் தங்களோட உரிமைகள் இருக்கிற மாதிரியே நம்மளோட நாடு, சமூகம், சக குடிமக்கள் மீது கடமைகளும் இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் தேச விரோத செயல்களுக்கு எதிராக எச்சரிக்கை கொடுக்குது. தேச விரோத செயல்கள்னா என்ன? தேசிய கொடியை எரிக்கிறது, பொது சொத்துக்களை அழிக்கிறது, ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குது. தேசிய சின்னங்கள், பொது வளங்கள் மீது மரியாதையோடையும் பக்தியோடையும் இருக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு குடிமகனுக்கும் வலியுறுத்துது. அடுத்தது ஒழுக்கத்தையும் அர்ப்பணிப்பையும் ஊக்குவிக்குது. நம்மளோட அடிப்படை கடமைகள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கமாகவும் அர்ப்பணிப்பு உணர்வோடையும் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு சொல்லுது. நம்மளோட தேசத்தை கட்டி எழுப்பதற்கு கூட்டு முயற்சிக்காக இந்த அடிப்படை கடமைகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது நீதித்துறை மறு ஆய்வுல என்ன பண்றோம் அப்படின்னு பார்ப்போம். 1992 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க. ஒரு சட்டம் அடிப்படை கடமையை நிறைவேற்ற முயல்கிறது என்று நீதிமன்றம் கண்டறிந்தால் அந்த சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது அப்படின்னு தடுக்கிறதுல இருந்து சட்டப்பிரிவு 14 மற்றும் 19 ஆகியவற்றின்படி நியாயமானது என கருதலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அடிப்படை கடமைகளை பேஸ் பண்ணி ஒரு சட்டத்தை நாடாளுமன்றம் இயற்றுது. ஓகேவா? அந்த சட்டப்பிரிவு 14 மற்றும் சட்டப்பிரிவு 19 படி இருந்துச்சு அப்படின்னா அது நியாயமானது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அரசியல் நியாயப்படுத்துதல் அப்படின்னா என்ன? அடிப்படை கடமைகளை சேர்க்கிறது ஜனநாயகத்தை வலுப்படுத்துறது மட்டும் இல்லாம உரிமைகளுக்கும் கடமைகளுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை ஏற்படுத்தும் வழிமுறை அப்படின்னு அப்ப இருந்த சட்ட அமைச்சர் HR கோகலேவும் அப்ப இருந்த பிரதமர் இந்திரா காந்தியும் நம்மளுக்கு நியாயப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது அடிப்படை உரிமைகளுக்கும் அடிப்படை கடமைகளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது மட்டும் இல்லாம அடிப்படை கடமைகளையும் வலியுறுத்துது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும்போது அடிப்படை உரிமைகளுக்கும் அடிப்படை கடமைகளுக்கும் இருக்கிற நிரப்புத்தன்மை என்ன அப்படின்றத பாக்குறோம். சரத்து 21 மற்றும் சரத்து 51 AK இது ரெண்டுத்துக்கும் இடையிலான இருக்கிற தொடர்பு பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை கடமைகள் உரிமைகளுக்கு இடையே இருக்கிற நிரப்பு வேறுபாட்டை சொல்லுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? சட்டப்பிரிவு 21 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தையும் 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கல்வி கற்கிறதுக்கான உரிமை இருக்கு அப்படின்றத சொல்லுது. அதே கடமையில என்ன சொல்றாங்க? 51 AKல 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு படிப்பு கொடுக்க வேண்டியது பெற்றோரோட கடமை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது அடிப்படை கடமைகளை புறக்கணித்தல். தனிநபர்கள் பெரும்பாலும் தங்களோட கடமைகளை புறக்கணித்து உரிமைகள்ல மட்டும்தான் கவனம் செலுத்துறாங்க. பேச்சுரிமை இருக்கு அப்படின்ற பேர்ல சில சமயல வன்முறையை தூண்டி போலியான செய்திகளை பரப்புறாங்க. இது நம்மளோட சமூக நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் பாதிக்குது அப்படின்றத சொல்றாங்க. அது அடிப்படை கடமைக்கு முரணானது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா அரசியல் தலைவர்களும் மத பிரிவினைகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க. என்னது? பல அரசியல் தலைவர்கள் மத பற்றுகளை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு வாக்குகளை வாங்குறாங்க. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட மதத்துல இருக்கவங்களோட வாக்குகள்லாம் அவங்களுக்கு தான் போகணும் அப்படின்றது. இதன் மூலமா நம்மளோட இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இதெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்றது நம்மளோட அடிப்படை கடமை 51Aல C கோடிட்டு காட்டுது. சரியா? கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலம் ஜனநாயகத்தை வலுப்படுத்துதல். நம்மளோட ஜனநாயகம் தழைத்தோங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்மளோட அடிப்படை கடமைகளை நம்ம நிறைவேற்றணும். சரியா? அடுத்ததா அடிப்படை கடமைகள் குறித்த முக்கியமான உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் பார்க்கிறோம். சந்திரபவன் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் எதிர் மைசூர் அரசு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் 1969 வந்திருக்கு. இந்த கேஸ்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்மளுக்கு மெயின்ஸ்ல எழுதும்போது நம்ம எழுதும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹோட்டல் மற்றும் உணவக ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை விதிக்கும் சட்டத்தை உறுதி செய்து சமூக நலனில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஹோட்டல் ஊழியர்களுக்காக
கொண்டு வந்த ஒரு சட்டம். அடுத்தது பாலாஜி ராகவன் வெர்சஸ் இந்திய யூனியன், அந்த கேஸ் 1995 வந்தது. தேசிய விருதுகள் பத்தின விஷயங்கள். தேசிய விருதுகளை வந்து அங்கீகரிச்சு குடிமக்கள் சிறந்து விளங்கணும் அப்படின்றத ஊக்குவிக்குது. ஓகேவா, அதாவது பட்டங்கள் அப்படின்றத அழிக்கணும்னு ஆர்டிகல் 18 வந்து அரசியலமைப்புல சொல்லியிருப்பாங்க. அதாவது எவ்வித பட்டங்களையும் கல்வி மற்றும் இராணுவ பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டிகல் 18 சொல்லியிருக்கு. அப்போ நம்மளுக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, இது வந்து ஆர்டிகல் 18க்கு அகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்னு ஒரு கான்ஃபிளிக்ட் வந்தது. அதனாலதான் இந்த பாலாஜி ராகவன் கேஸ் வந்து போட்டாங்க. ஆனா தேசிய விருதுகள் வேற, ஓகேவா, பட்டங்கள் வேற. அதனால தேசிய விருதுகள் ஓகே வாங்கிக்கலாம், அது வந்து குடிமக்கள் சிறந்து விளங்குறதுக்கு ஊக்குவிக்குது, அதனால அது வந்து செல்லும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதுதான் இந்த கேஸு. அடுத்து MC மேத்தா வர்சஸ் கமல்நாத் கேஸ் 2002 வந்துச்சு. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பகுதியில் இருக்கிற எந்த ஒரு குத்தகையும் ரத்து செஞ்சு சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிப்பதற்காக அவங்களுக்கு அபராதம் விதித்து அதை பாதுகாக்கணும் அப்படின்ற கடமையை வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. சரியா. அடுத்தது ஸ்ரீரங்கநாத் மிஸ்ரா வெர்சஸ் இந்திய யூனியன், இது வந்து 2003 கொண்டு வந்த ஒரு கேஸு. தேர்தல்களில் வாக்களிக்கும் கடமை அப்படின்றது அடிப்படை கடமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பரிந்துரைக்கணும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து ராம்லீலா மைதான் வெர்சஸ் உள்துறை செயலாளர் 2012 வந்த கேஸு. ராம்லீலா மைதானத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்ட நியாயமற்ற வெளியேற்றத்தை கண்டித்ததோடு சட்டப்பூர்வமான உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிவதும் பொது சொத்துக்களை பாதுகாப்பதும் தங்களின் கடமை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா முக்கியமானது நீதிபதி வர்மா கமிட்டி. ஓகேவா, தனி நபர்களிடையே இளம் வயதிலிருந்தே பொறுப்புணர்வையும் குடிமை உணர்வையும் வளர்க்கும் நோக்குடன் அடிப்படை கடமைகளை செயல்படுத்துவதற்காக ஒரு செயல்திறன் மிக்க திட்டத்தின் தேவைக்கு பதிலளிக்கும் விதமாக நம்மளுக்கு இந்த வர்மா கமிட்டி அமைக்கப்பட்டுச்சு. 1998 அடிப்படை கடமைகள் எதெல்லாம் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கு அப்படின்றத பார்த்து கவனம் செலுத்தி சரி செய்யறதுக்காக கொண்டு வந்த ஒரு கமிட்டி தான் இந்த வர்மா கமிட்டி. இதுல பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை கடமைகளை நிறைவேற்றுறதுக்காக என்னென்ன சட்டங்கள் போட்டிருக்காங்க அப்படின்றத வர்மா கமிட்டி நம்மளுக்கு சொல்லுச்சு. ஃபர்ஸ்ட் தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு தடுப்பு சட்டம் 1971 வந்திருக்கு. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேசிய சின்னங்களுக்கு மரியாதை செய்யணும், தேசிய கொடி, இந்திய அரசியலமைப்பு சட்டம், தேசிய கீதம், இதுக்கெல்லாம் வந்து மரியாதை கொடுக்கணும். அதை மதிக்கல அப்படின்னா அவமதிப்புக்காக நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, தண்டனை வந்து கொடுப்பாங்க. இது வந்து தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு தடுப்பு சட்டம். இது வந்து ஆர்டிகல் 51A ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் இருக்கு இல்லையா, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சட்டம். அடுத்தது குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955. சாதி மதம் தொடர்பான குற்றங்களுக்காக சட்ட விதிகளையும் தண்டனைகளையும் வழங்கி குடிமை உரிமைகளை பாதுகாத்து இந்தியாவோட சமத்துவத்துக்கு ஊக்குவிக்கிற ஒரு சட்டம் தான் இந்த குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955. அடுத்ததா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. மதத்தின் பேரால வாக்குகள் கேட்கக்கூடாது, ஊழல்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு MLAஸ்க்கும் MPக்கும் வந்து பொறுப்பா இருக்கிறதுக்காக இந்த சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இதுதான் வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். அடுத்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. இந்த சட்டம் என்ன சொல்லுது, அரிய மற்றும் அழிந்து வரும் விலங்குகள் தொடர்பான வர்த்தகத்தை பாதுகாத்து ஒழுங்குபடுத்துகிறது. பாம்பெல்லாம் எடுத்து விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. பல்லுயிர் பெருக்கத்துக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்த சட்டம் தான் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். அடுத்து வன பாதுகாப்பு சட்டம் 1980 வந்துச்சு. இது வந்து 51AGல இருக்கிற விஷயங்களை செயல்படுத்துறதுக்காக கொண்டு வந்த ஒரு சட்டமா இருக்கு. அப்போ அடிப்படை கடமைகளை மோரார்லஸ் எல்லா கடமைகளையுமே நிறைவேற்ற சொல்லி ஏற்கனவே சட்டங்கள் வந்துருச்சு அப்படின்றத சொன்ன கமிட்டி தான் வர்மா கமிட்டி. அடுத்தது அடிப்படை கடமைகளோட முடிவா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அடிப்படை கடமைகளை செயல்படுத்த முடியாதது அப்படின்றது அதோட முக்கியத்துவத்தை குறைச்சிடாது. ஏன் அப்படின்னா அது சம்பந்தமா நிறைய சட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படை அப்படின்றதோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரசியலமைப்பை காப்பாத்துறது அப்படின்றது நம்மளோட முக்கியமான ஒரு கடமை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, உரிமையை அனுபவிக்கிற அதே வேளையில கடமையும் நம்ம புரிஞ்சு செயல்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்றத அரசியலமைப்புல கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.